அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது 100% பதவி உயர்வை அளிக்கக்கூடிய ஸ்ரீ கொங்கணகிரி முருகன் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கொங்கணகிரி முருகன் கோவில் திருப்பூர் மாவட்டம் அருகில் சிறு குன்றின் மீது சுயம்புவாக தபஸ்குமார சுவாமியாக கந்தன் கோவில் கொண்டிருக்கும் அற்புதமான கோவிலாகும். சுமார் 1200 ஆண்டுகள் பழமை மிக்க சிறந்த தலமாக விளங்குகிறது. 11 சித்தர்களுள் ஒருவரான கொங்கணரால் இக்கோவில் கட்டியதாக கூறப்படுகிறது. கருவறையில் வெள்ளி தெய்வ யானையுடன் தேவியுடன் முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறார். மூலவர் பிரதிஷ்டையின் போது எந்திர ஸ்தாபம் விக்கிரகங்களுக்கு கீழே பதிக்கப்படுகிறது. இந்த தலத்தில் பீடத்திலேயே எந்திரங்கள் பதிக்கப்பட்டுள்ளன. சுவாமி எந்திர ரூபமாக எழுந்தருளியுள்ளது. இந்த கோவில் சிறப்பம்சமாக பக்தர்கள் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் பொதுமக்கள் அனைவரும் வந்து கொங்கணகிரி முருகப்பெருமானை வள்ளி தெய்வ யானையுடன் காட்சி தரும் முருகப்பெருமானை வழிபடுவதால் அனைத்து விதமான சிக்கல்கள், பண கஷ்டங்கள், குழந்தை பேறு அனைத்தையும் வழங்கக்கூடிய மற்றும் கெட்டதை நீக்கி நல்லதை அருளக்கூடிய கொங்கணகிரியார் சித்தரால் அமைக்கப்பட்ட கோவில்தான் கொங்கணகிரி முருகன் கோவிலாக அனைத்து மக்களும் பார்க்கப்படுகிறது. அனைத்து விதமான பிரச்சனைகளையும் ஒழிக்கக்கூடிய முருகப்பெருமான் கொங்கணகிரி முருகப்பெருமான். இந்த தலத்தில் இவரை வந்து வழிபட்டாலே போதுமானது. மேலும் மூலவர் முன் சமர்ப்பிக்கப்படும் பால் தானாகவே பொங்கும் அதிசயம் இந்த கோவிலில் சன்னதியத்திற்கு கண்டிப்பாக சான்றாக எடுத்து காட்டப்படுகிறது. இதனாலேயே இந்த கோவிலுக்கு பொங்கு திருத்தலம் என பெயர் பெற்றிருக்கிறது. அதாவது பால் சமர்ப்பிக்கப்படும் பால் தானாகவே பொங்கு அதிசயம்னால் இந்த கோவில் பொங்கு திருத்தலம் என போற்றப்படுகிறது. மற்றொரு அற்புதம், குன்று முழுவதும் திகழும் பாலை மரம். இப்பகுதி மக்கள் சுபகாரியங்களில் இந்த மரத்தின் குச்சி எடுத்து சென்று பிரதானமாக பயன்படுத்துகிறார்கள். இதனால் அந்த நற்காரியங்கள் இனிதே நடந்தே தீரும் என்பது நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. கோவிலின் வாயு மூலையில் வெங்கடேச பெருமான் சன்னதி கொண்டிருக்கிறார். இப்படி மருமகனுடன் மாமனும் இருப்பது வெகு அபூர்வமாக இருக்கிறது. அதே போலத்தான் கன்னிமூலர், செல்வகணபதி, ஈசான மூலையில் தேவியருடன் வாகனங்களுடன் நவகிரக மூர்த்தியில் அருள்பாலிக்கிறார். பாரிபூர்ண கோலத்தில் அருளும் நவகிரகங்களை தரிசிப்பதால் கிரக தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம். மற்றும் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் அபார வளர்ச்சியடையும். செவ்வாய் தோச பரிகார தலமாக திகழும் இங்கு சஷ்டி வழிபாடுகளும் செவ்வாய்க்கிழமைகளில் திரிதசி வழிபாடுகளும் விமர்சையாக நடைபெறுகிறது. முக்கியமாக திருமணம் வேண்டி வருபவர்கள், செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்படும் மணமக்கள் எங்கு இருந்தாலும் கொங்கணகிரி முருகன் கோவிலுக்கு வந்து தன் தோஷ பரிகாரத்தை நிவர்த்தி கொண்டு செய்யலாம். முக்கியமாக இந்த கோவில் விருட்சமாக வக்கனி மரம் இருக்கிறது. பெண் மரமான இதன் அடியில் அருளும் சுயம்பு கந்தனையே சித்தர்கள் வழிபட்டார்களாம். ஆண் மரமான அரச மரம் வெளிப்பிரகாரத்தில் அமைந்திருக்கிறது. திருமண தோஷம் உள்ளவர்கள் திருமண தடை நீங்கி இந்த மரத்தில் தாலி சிரடு கட்டியும், புத்திரதோஷம் உள்ளவர்கள் இந்த மரத்தின் வளையல்கள் மற்றும் தொட்டில்கள் கட்டியும் வழிபட்டு செல்கிறார்கள். முக்கியமாக கொங்கணகிரி அருளால் அனைத்து மக்களும் நல்ல மகிழ்ச்சி பெறும். அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்து நல்லதொரு அமைப்பு பெற்றிருக்கிறார்கள் என்றே கூறலாம். கொங்கணகிரியார் சித்தர் முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு இங்கு கொங்கணகிரி முருகனை நிர்வேதியாக கூறப்படுகிறது. முக்கியமாக செவ்வாய் தோஷத்தில் பாதிக்கப்படும் மக்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து செவ்வாய் பரிகாரம் செய்து கொண்டு நல்லதாக பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக முருகன் என்றாலேயே அது குழந்தை பேருக்கானதாகும். குழந்தை இல்லா தம்பதிகள் அனைவரும் கண்டிப்பாக கொங்கணகிரி முருகன் கோவிலை வந்து வழிபடுங்கள். முக்கியமாக அப்பர் பாடல்கள் குறிப்பிடுவதால் இந்த கோவில் தேவார வைப்பு தலமாகவும் கருதப்படுகிறது. அருணகிரிநாதர் இந்த கோவில் முருகப்பெருமான் மீது தனது திருப்புகழ் பாடியுள்ளார். மூலவர் பிரதிஷ்டையின் போது எந்திரங்கள் இந்த கோவில் பீடத்திலேயே பதிக்கப்பட்டிருக்கின்றன. இது தனித்தியமான சிறப்பம்சமாகும். இங்கு முக்கியமாக மலை எங்கும் வளரும் பாலை மரம். இப்பகுதியில் இந்த மரத்தின் ஒரு குச்சி எடுத்து சென்று அனைத்து மக்களும் வழிபாடு செய்கிறார்கள். முக்கியமாக கொங்கணகிரி முருகன் கோவிலை வழிபடுவதன் மூலம் அனைத்து விதமான தொழில் தடை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பதவி உயர்வு, தொழில் தடை எதுவாக இருந்தாலும் நீக்கப்பெறுகிறது.
கொங்கணகிரியார் முருகன் அனைத்து விதமான சிறப்பம்சம் கொண்டவர். கொங்கணகிரி முருகன் கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பூர் நகரத்தின் புறநகரில் அமைந்துள்ள அர்ப்பணிக்கப்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த கோவிலாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. மிக முக்கியமாக செவ்வாய் தோஷத்தின் பரிகார தலமாகவே விளங்குகிறது. குறிப்பாக முருகன் முதன்மை கடவுள் தபஸ்குமார சுவாமி என்றும் பல பக்தர்களால் அழைக்கப்படுகிறார். கொங்கணகிரியில் உள்ள இந்த கோவிலுக்கு சென்றால் திருமண தடைகள், செவ்வாய் தோஷம், பதவி உயர்வு, கிரக தோஷங்கள் கண்டிப்பாக நீங்கும். முக்கியமாக பதவி உயர்வு கிடைக்கும் என பரவலாக நம்பப்படுகிறது. மற்றும் ஒரு முக்கிய அம்சம், இந்த கோவிலில் நவகிரக சன்னதி. நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் அவரவர் மனைவிகள் மற்றும் அந்தந்த வாகனங்களுடன் காணப்படுகிறார்கள். ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் மற்றும் ஸ்ரீ விநாயகர் ஆகியோருக்கு துணை சன்னதிகள் உள்ளன. இந்த கோவில்கள் ஸ்தல விருட்சம் வக்கனை மரம். சமீபத்த நாட்களில் இந்த கோவில் சுற்றி பல பூங்காக்கள் உருவாகியுள்ளன. மேலும் பக்தர்கள் அவர்களின் குழந்தைகளும் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து அந்த சுற்றுச்சூழலை அனுபவிக்கின்றனர். வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம், சஷ்டி, கிருத்திகை, தைப்பூசம் ஆகியவை பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் சில பண்டிகைகளும் இருக்கின்றன. எனவே வாய்ப்பு கிடைத்தால் மக்கள் ஒரு முறை கொங்கணகிரி முருகன் கோவிலுக்கு வந்து வழிபடுங்கள். தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும், பதவி உயர்வு பிரச்சனையாக இருந்தாலும் 100% முருகப்பெருமானின் அருளால் கண்டிப்பாக நமக்கு உயர்வும் மேம்படுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமண தடையால் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள், பண கஷ்டத்தில் சிக்கி தவிப்பவர்கள், கடன் தொல்லையில் பாதிக்கப்படுபவர்கள் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சஷ்டி, கிருத்திகை போன்ற நாட்களில் கொங்கணகிரி முருகன் கோவிலுக்கு வந்து முறையாக வழிபடுங்கள். கொங்கடார் சித்தர் அவர்கள் அருளிய இந்த கோவிலுக்கு மாபெரும் சக்தி இருப்பதாகவே கூறப்படுகிறது. அவர் நிறுவிய இந்த கோவிலாகவும் இருக்கிறது. பால் தானாக பொங்குவதால் இங்கு பொங்கு திருத்தலம் எனவும் பார்க்கப்படுகிறது. அனைத்து விதமான பிரச்சனை, தீயவை அனைத்தும் பொங்கி அழிந்துவிடும். இந்த கோவிலுக்கு வந்தால் தீவினைகளை அழித்து நன்மை பெற வைக்கும் ஸ்ரீ கொங்கணகிரி தலம் மாபெரும் சக்தி வாய்ந்த பீடமாகவே கருதப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.